ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா தோசை மாவு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது தோசை மாவு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாருமே மோஸ்ட்லி வீட்டில் வந்து மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து நிறையா பேர் விரும்புகிறோம். அப்படின்றப்போ இந்த மாவு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்தே அரைச்சி கூட பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, நம்ம ஏரியாவில் உள்ளவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஹோட்டல் கடைகள் கூட அரைச்சி கொடுக்கலாம். அவங்களுமே இப்போ வந்து வாங்கிக்கிறாங்க. மொத்தமாக அரைச்சி கொடுத்தோம்னா ஹோட்டல் கடைகளுக்கு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா பக்கத்தில் இருக்க மளிகை கடை, பெட்டி கடையில் வந்து நம்ம வந்து பேக்கெட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாலுமே அவங்களுமே நமக்கு சேல்ஸ் பண்ணி தராங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உண்மையாகவே ஒரு ஒர்த்தான பிஸ்னஸ் தான். எடுத்து பண்ணுறவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம். குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மாதம் 3000 ரூபா வந்து 6000 வரையும் சம்பாதிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.